செவி நூலகம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதை தொகுப்பு அஹிம்சையின் வெற்றி அப்படின்ற புத்தகத்திலிருந்து என்று தனியும் என்ற சிறுகதை. என்று தனியும். தியாகராய நகரில் உள்ள அந்த 3 மாடி குடியிருப்பில் காலை நேர பணிகள் அரங்கேறி கொண்டிருந்தன. முதல் தளத்தில் ஜியில் குடியிருக்கும் நிர்மலா வேலைகளை முடித்துவிட்டு அன்று 1 மணி நேரம் முன்னதாக கல்லூரிக்கு செல்ல வேண்டியிருந்ததால் 7 மணிக்கே கிளம்பிவிட்டார். அந்த அவசரத்திலும் தினசரி எடுத்து தலைப்பு செய்திகளை மட்டும் ஒரு நோட்டம் விட்டார். பீஜிங் ஒலிம்பிக் துவக்க விழாவில் நடந்த முறைகேடு என்று விளையாட்டு அரங்கம் பகுதியில் வெளிவந்த செய்தியை அவசரமாக படித்தவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒலிம்பிக் துவக்க விழாவில் பாடியது அழகான சிறுமி லின்மியோக்கி. ஆனால் உண்மையில் அவருக்கு பின்னணி தந்தது 7 வயது யாங் பெங் முகம் எடுப்பாக இல்லை என்று லின் மியோக்கியை முன்னிறுத்தி உதட்டை பாட்டுக்கேற்றவாறு அசைக்க சொல்லியிருக்கிறார்கள். நிர்மலாவுக்கு எரிச்சலாக இருந்தது. முகம் தெரியாத யாங் பெங் என்ற சிறுமிக்காக மனம் வருந்தியது. பூ போன்ற அந்த குழந்தையின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று நெருடலாக இருந்தது. தினசரியை மடக்கி வைத்துவிட்டு கிளம்புவதற்கும் அவர் கணவர் காரை எடுக்கவும் சரியாக இருந்தது. காரில் ஏறி அமர்ந்த நிர்மலா, மாலையில் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்து குழந்தைய பார்த்துக்கோங்க, வேறு ஏதாவது வேலை இருந்தால் நாளை பார்த்துக்கலாம், நான் ஆட்டோ பிடித்து வந்துடுறேன் என்றார். உங்கள் கல்லூரியில் பாடம் நடத்துகிறீங்களோ இல்லவோ, அடிக்கடி ஏதாவது ஒரு விழா நடத்திடுறீங்க, ரகு கலாட்டா செய்ய. இது எங்கள் வரலாற்றுத்துறையில் நடக்கும் செமினார். டெக்சாஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் தலைமை விருந்தினராக வருகிறார். இனவெறியை பற்றி பல ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியிருக்கார். எங்கள் மாணவிகள் 2 கட்டுரைகள் தயாரித்து இதில் பங்கேற்கிறார்கள். கல்லூரிக்கு வந்துவிட நிர்மலா காரிலிருந்து இறங்கி கணவருக்கு டாட்டா சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தார். வாசலில் சுதா, ரம்யா, பிரியா, மலர்கொடி நின்றிருந்தார்கள். நிர்மலாவை பார்த்தவுடன் குட் மார்னிங் மேடம் என்று கோரஸாக சொல்ல, குட் மார்னிங், ஹால் எல்லாம் ரெடி செய்து விட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டே வேகமாக ஆடிட்டோரியத்தை நோக்கி நடந்தார் நிர்மலா. நீங்க வந்து பாருங்க மேடம் என்று பிரியா கூற, உங்களிடம் பொறுப்பை தந்தா எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதா என்று பெருமிதத்துடன் அவர்களை பார்த்து சிரித்தார். ஒரு பொறுப்பை தந்துவிட்டால் சரியாக செய்து முடிக்கும் கர்ம வீரர்கள் இந்த மாணவிகள். பணிவு, பொறுப்பு, சிரித்த முகங்களோடு வளைய வரும் இவர்கள் மேல் தனி அன்பு நிர்மலாவுக்கு. ஆடிட்டோரியத்தின் முன்வாசலில் அழகான ரங்கோலி, 2 மயில்கள் தோகை விரித்து கொண்டு மனதை கவர்ந்தது. உள்ளே வண்ண தோரணங்கள், மேடையில் நேர்த்தியாக போடப்பட்ட மேஜைகள், அவற்றின் மேல் விரிப்புகள், பூஜாடிகள், 2 பக்கங்களிலும் தொங்கவிடப்பட்ட தொம்பைகள் என்று ஹாலே அமர்க்கலமாக இருந்தது. ஜோரா இருக்குமா, வாசல்ல ரிசப்ஷனுக்கு ஒரு டேபிள் போட்டுட்டு ரோஜா பூ, பன்னீர், கற்கண்டு வைத்து விடுங்க. நீங்க நால்வரும் இங்க இருந்து வருகிறவர்களை வரவேற்க வேண்டும், சரியா? அன்போடு நிர்மலா கட்டளையிட, ஓகே மேடம் என்று சொல்லிவிட்டு சிட்டுக்குருவிகளாய் பறக்கும் அவர்களை கனிவோடு பார்த்து கொண்டிருந்தார் நிர்மலா. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் துறைத் தலைவர் மனோன்மணி. எல்லாம் ரெடி மேடம். நிர்மலா ஹாலை பார்வையிட்ட மனோன்மணி, ரொம்ப நல்லா இருக்குமா என்று பாராட்ட, அதோ அந்த 4 மாணவிகள் தான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு செய்தார்கள் மேடம் என்று அவர்களை காட்ட, அப்படியா, வெரி குட். வரவேற்புக்கு யாரை நிற்க வைக்கிறீங்க? அந்த 4 பேரும் தான் மேடம். இத்தனையும் செய்தது அவர்கள்தானே. நிர்மலா, 3ஆம் ஆண்டு மாணவிகள் மீனா, ரூபா ரொம்ப கலராக அழகாக இருப்பாங்களே, அவங்கள நிறுத்தலாமே. மேடம், இந்த பசங்க தான் நேற்றிலிருந்து பொறுப்பாக அத்தனை வேலைகளையும் செய்திருக்காங்க. நீங்கள் சொல்லும் அந்த 2வரையும் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வர சொல்லி கூட எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ரிசப்ஷனுக்கு மட்டும் அவர்களை கூப்பிட்டால் ஏற்கனவே தாங்கள் அழகென தலைகணம் பிடித்திருக்கும் அவர்களுக்கு ரொம்ப கர்வம் வந்துவிடும் மேடம். இவர்களே இருக்கட்டும் என்று ஆணித்தரமாக கூற, சரிம்மா, நேரமாகிவிட்டது, கெஸ்ட் வந்து விடுவார்கள் என தன் அறைக்கு சென்றார் மனோன்மணி. நிறத்திற்கு தரும் கண்மூடித்தனமான இந்த முக்கியத்துவம் நிர்மலாவின் மனதில் நெருப்பாக எரிந்தது. சென்ற மாதம் அவர்கள் குடியிருப்பில் நடந்த ஒரு ரகளை இந்த நேரத்தில் நினைவு வந்தது. பக்கத்து போஷன்காரரின் பெண் வீணா அமெரிக்காவில் ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை கிடைத்து போய் அங்கு தன்னோடு வேலை பார்க்கும் ஒரு ஆப்பிரிக்க பையனை மனம் விரும்பி திருமணம் செய்து கொண்டு வீட்டுக்கு வர, வீணாவின் அம்மா முதலில் கேட்ட கேள்வி நிர்மலாவின் மனதில் இன்னும் முள்ளாக குத்தியது. ஏண்டி சனியன, அமெரிக்கா போய் எங்களுக்கு தெரியாம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, வயிறு எரியுது. ஒரு வெள்ளைக்காரனையாவது கல்யாணம் பண்ணி தொலைக்க கூடாதா? இந்த கருப்பு காண்டாமிருகம் தான் கிடைச்சானா? உன் அழகுக்கு இன்னொரு திருஷ்டி பூசணிக்காயாட்ட இருக்கானே, உன் புத்தி ஏண்டி இப்படி போச்சு? அந்த பெண் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்ததை விட ஒரு கருப்பு மனிதனை தேர்ந்தெடுத்ததுதான் அந்த அம்மாவை ரொம்பவே பாதித்தது.
மேடம், கெஸ்ட் வராங்க, பிரியாவின் குரலில் கேட்க அவரை வரவேற்க விரைந்தார் நிர்மலா. டெக்சாஸ் யூனிவர்சிட்டி புரொஃபசர் திரு ஹென்றி வர கடவுள் வாழ்த்துடன் விழா ஆரம்பித்தது. இனவெறியை பற்றி சான்றுகளுடன் மிக அழகாக விளக்கினார். தென்னாப்பிரிக்காவின் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் நடந்த கலவரங்களையும் நெல்சன் மண்டேலாவின் தியாகத்தையும் குறிப்பிட்டார். இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலும் வளர்ந்த நாடுகளில் கூட சில இடங்களில் இந்த கொடுமை நடப்பதை குறிப்பிட்டு மனித நேயத்தோடு இனியாவது மனித சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்று கூறி தன் உரையை முடித்தார். சுதந்திரத்துக்கு முன் இந்தியாவில் நடந்த இனவெறியை பற்றி ஒரு மாணவியும், இனவெறியை வேறறுக்க அண்ணலும் பாரதியாரும் எவ்வாறு பாடுபட்டார்கள் என்று இன்னொரு மாணவியும் தங்கள் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகளை வாசித்தார்கள். இறுதியாக நன்றி உரைக்காக நிர்மலா மேடையேறினார். எனக்கிடப்பட்ட பணி நன்றி நவிழல் மட்டும்தான். இருப்பினும் உங்கள் அனைவருடனும் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திரு ஹென்றி இனவெறியை பற்றியும், வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் அன்று நடந்தது இனவெறி கொடுமை. இன்று இப்பொழுது படித்தவர்களுக்கும் சரி படிக்காதவர்களுக்கும் சரி நமக்குள் நாம் ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு சாதாரண நிற வேறுபாட்டினை சிறிது நினைத்து பாருங்கள். அழகை ரசிக்க வேண்டியதுதான், ஆனால் அதையே ஆராதிக்கலாமா? இதனால் தானே என்னவோ நாம் வணங்கும் ராமனை நீல நிறத்தவன் என்றும் கண்ணனை கார்மேக வண்ணன் என்றும் காலம் காலமாக நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அற்புத கருத்துக்களுக்கு நாம் தலைவணங்க வேண்டாமா? நாம் அன்றாட வாழ்க்கை முறையில் வெள்ளை நிறத்திற்கு நாம் எவ்வளவு அடிமைப்பட்டுள்ளோம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். வாழ்வின் மிக முக்கிய நிகழ்வான திருமணத்தின் போது முதலில் கேட்கப்படும் கேள்வி பெண் கருப்பா சிவப்பா என்பதுதான். நிறம் சிவப்பாக இருந்தால்தான் அறிவு குணம் எல்லாம் இருக்குமோ? நிறம் கருப்பாக இருக்கும் பெண்களுக்கு அறிவு இருக்காதா? குணம் இருக்காதா? மனம் இருக்காதா? இவ்வாறு அலட்சியப்படுத்தும் போது அவர்கள் மனம் எவ்வளவு பாடுபடும் என்பது நமக்கு புரிய வேண்டாமா? இன்றைய சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் அழகி போட்டி, ஆடை குறைப்பு என்று அழகினை ஆபாசப்படுத்தி இளம் உள்ளங்களை சீண்டி பார்க்கும் வெறி ஏதோடு சேர்ந்தது? இன்று செய்தித்தாளில் படித்த ஒரு செய்தி என் மனதை ரொம்பவே பாதித்தது. பீஜிங் ஒலிம்பிக்கில் 7 வயது குழந்தை யாங் பெயின் அற்புதமான குரல் வளத்தினை லின் மியோக்கி என்ற குழந்தை பின்னணியாக்கியுள்ளார்கள். யாங் பெயின் அழகில்லை என்று அவளை திரைக்கு பின்னால் மறைத்து விட்டார்கள். இதுவும் ஒரு நிறவெறி பிடித்த செயல்தானே. கனவுலக சினிமாவிற்கு வேண்டுமானால் இது சரியாக இருக்கலாம். உண்மை வாழ்க்கையில் மாபெரும் தவறல்லவா? அந்த பச்சிலம் குழந்தையின் மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும்? இந்த நிறவெறி நம் ஒவ்வொருவரின் ஒரு மூலையில் புறையோடியுள்ளது. இதை இப்பொழுதே கிள்ளி எறிந்தால்தான் இனவெறி மதவெறி போன்ற இந்த நிறவெறியும் சமுதாயத்தில் ஒரு சாபக்கேடாக மாறாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாதி மதம் இனம் பணம் நிறம் என்று ஏதாவது ஒரு பிரிவினையை தானே உண்டு பண்ணி கடவுள் தந்த அற்புதமான வாழ்விற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாதி மதம் இனம் பணம் நிறம் என்று ஏதாவது பிரிவினையை தானே உண்டு பண்ணி கடவுள் தந்த அற்புதமான வாழ்விற்கு ஒரு சீர்குலைவை ஏற்படுத்துவதே மனிதநேயமற்ற மனிதர்களின் பழக்கமாகிவிட்டது. முதலில் நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அறிவுக்கும் அன்புக்கும் தலைவணங்குவோம். அழகை ரசிப்போம். அதையே ஆராதித்து அதனாலேயே மனிதனத்தை பிரித்து பார்க்கும் அற்பத்தன்மையை அறவே ஒழிப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைத்தட்டல்கள் அடங்க சிறிது நேரம் ஆனது. மனோன்மணி ஒரு குற்ற உணர்வோடு நிர்மலாவை பார்த்து தன் தவறை உணர்ந்து விட்டதை உணர்த்த கைகளை பற்றி குலுக்கினார். நிர்மலா, உங்க பேச்சு கருத்துள்ளதாக ரொம்ப நன்றா இருந்தது. இனவெறியின் ஆணிவேர் ஒவ்வொருவரின் மனதில் ஆழ படிந்திருப்பதை அழகாக படம் பிடித்து காட்டினீர்கள். சமுதாயத்தில் இப்போதைக்கு இது ஒரு அபாயகரமான பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் பின்னால் இதுவும் ஒரு வெறியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே நமக்குள் நம் மனதளவில் திருந்துவதற்கு முக்கியம் என்பதை ரொம்ப நன்றாக சொன்னீர்கள். எந்த அளவுகோலை வைத்தும் மனித இனத்தை பிரித்து பார்க்க கூடாது என்பது மிக முக்கியம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று ஹென்றி கூற நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. ஹென்றி கூற நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. அது என்பது மிக முக்கியம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று ஹென்றி கூற நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. என்று ஹென்றி கூற நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது.
கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. மிக முக்கியம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று ஹென்றி கூற, நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. வாய்ப்புகள் அதிகம். எனவே நமக்குள் நம் மனதளவில் திருந்துவதற்கு முக்கியம் என்பதை ரொம்ப நன்றாக சொன்னீர்கள். எந்த அளவுகோலை வைத்தும் மனித இனத்தை பிரித்து பார்க்க கூடாது என்பது மிக முக்கியம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று ஹென்றி கூற, நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. அபாயகரமான பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் பின்னால் இதுவும் ஒரு வெறியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே நமக்குள் நம் மனதளவில் திருந்துவதற்கு முக்கியம் என்பதை ரொம்ப நன்றாக சொன்னீர்கள். எந்த அளவுகோலை வைத்தும் மனித இனத்தை பிரித்து பார்க்க கூடாது என்பது மிக முக்கியம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று ஹென்றி கூற, நிர்மலாவின் கொதித்த மனதிற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செவிநூலகம் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.